தாவேக அரசு பதவி ஏற்ற பிறகு அதிமுகவுடைய கூடாரத்தை காலி செய்வதும், திமுக எம்எல்ஏக்கள் மீது வழக்கு தொடுவதும், அவங்க அவதூறாக பேசினாங்க, இப்படி பேசினாங்க, இது அரசியலுக்கு ஏற்கனவே புழங்கி போன அரசியலுக்கு இது சரி. ஆனால் உண்மையிலேயே இப்போ செய்ய வேண்டியது தாவேகா லஞ்சத்தை வாங்காதீர்கள் என்று குரல் கொடுங்க. லஞ்சத்தை வாங்கினவன முடியாது போடான்னு சொல்லிட்டு போங்கன்ற. ஆனால் அவனுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கிறதுக்கான வழி தேடல் இதில் இல்லை. லஞ்சத்தை வாங்காமல் லஞ்சத்தை நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அந்த அதிகாரி வேலை செய்ய மாட்டான். அப்போ அந்த அதிகாரியை எப்படி நீங்கள் தண்டிக்க போகிறீங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க? இதுக்கான திட்டங்களை எல்லாம் தீட்டுவதற்கு இல்லை. அதே அதிகாரிகள் தானே, அதே அதிகாரியை அதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் தானே திமுக ஆட்சியின் போது இருந்தாங்க, அதிமுக ஆட்சியின் போது இருந்தாங்க, இப்போ தாவேக ஆட்சி. இவங்க எந்த மனநிலையில் வேலை செய்வாங்க? இதற்கான தாவேக அரசுடைய திட்டங்கள் என்ன, இதற்கான வழித்தேடல் எப்படி? மக்களுக்கு எல்லா சலுகைகளும் முறையே அரசு சலுகைகள், அரசு வழிநடத்துதல், அரசு சட்டங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கான வழித்தேடல் என்ன? இதை பற்றியெல்லாம் சிந்திப்பதாக தெரியவில்லை. ஏற்கனவே வெள்ளை அறிக்கைன்னு சொல்லிட்டு பண நிலவரத்தை பற்றி வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. திமுக தான் கொடுத்தது. ஆனால் காலகட்டத்தில் என்னாச்சு, அப்படிதானோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது தாவேக அரசு மீதும். இதை சமைப்பு செய்ய வேண்டியது தாவேக அரசு. நேற்று கூட ஸ்ரீரங்கத்தில் பேசுகிறேன், அமைச்சர் மக்களை சந்திக்கலன்னு சொல்கிறாங்க, பல்வேறு குறைகளை சொல்கிறாங்க. இன்னைக்கு பல்வேறு ஊர்களுக்கு போக்குவரத்தில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பஸ் வாகனங்கள்லாம் உணவகத்தில் நிற்கிது. அந்த உணவகம் ஒரு கேடுகட்ட உணவகமாக இருக்குது. அந்த டிரைவர் கண்டக்டர் கூட புரியல. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ஒதுக்கி வைப்பது போல ஒரு டம்ளரும் காஞ்சி போன இட்லியும் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த உணவகத்தில். அந்த உணவகம் நடத்துவதிலேயும் பல்வேறு ஊழல்கள் இருக்கு. விஜய் அவர்களுக்கு தெரியுமோ தெரியாது மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு. ஏன்னா அவர் ஒரு நடிகர், நடிப்பு துறையை மட்டும் நல்லா தெரியும். ஆனால் இந்த மாதிரி சீர்கேடுகள் அவர் அனுபவிச்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் காரில் போயிருந்தார்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்களில் தான் தங்கியிருப்பார், அங்கே தான் உணவு உண்டிருப்பார். ஆனால் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கடைகளில் சாப்பிட்ருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த நிலைமைகள் அவருக்கு தெரியாது. இப்போ அந்த பேருந்து பல லட்சம் மக்கள் பயணிக்கிறாங்க பேருந்தில். என்ன உங்களுக்கு இதே போன்றா? நான் டி நகர் தொகுதியில் போட்டிட்டு இருக்கும்போது அங்கே டி நகர் எம்எல்ஏவுடைய என்ன கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு அம்மையார். என்னம்மான்னு கேட்டேன். அங்கே ஒரு பள்ளிக்கூடம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, இங்கிலீஷ் கூட கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு துணி எடுத்து கொடுத்து விட்டாங்க, தைக்கிறதுக்கு காசு இல்லை. எல்லாமே ஸ்லம்மில் வாழக்கூடிய மக்கள், அவங்களுக்கு பணம் இல்லை. அதனால் சீருடை அணிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஷூ எடுத்து கொடுத்துருக்காங்க, ஒன்று காலு பிடிக்கிது, ஒரு குழந்தைக்கு காலு பிடிக்கல. இப்படியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கட்டடம் பார்த்தாக்கா எப்போ இடிஞ்சு கூட தெரியல. அந்த மாதிரி ஒரு டி நகரில் ஒரு பள்ளிக்கூடம். அந்த டி நகர் எம்எல்ஏவுக்கு நம்பரை கொடுத்து நான் பேசுகிறேன், இதெல்லாம் செய்வாங்களா? இப்படி மக்கள் பிரச்சனைகளுக்கு எந்த விதமான விடிவுக்கான வழித்தேடல் 2 மாத காலம் ஆகிவிட்டது தாவேக ஆட்சி. இன்னும் வழி தேடுவதாக தெரியவில்லை. இன்னும் காலப்போக்கில் தேர்வார்களா தெரியவில்லை. தேடணும். இன்றைக்கு அமைச்சர்கள் மீது, எல்லா அமைச்சர்கள் மீதும் ஊழல் வழக்குகள் இருக்கிறது. அப்போ அதுக்கான திட்டம் என்ன பண்ணோம்? லோக் ஆயுக்தன்று நம்ம காலகாலமாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை முழுமையாக அமல்படுத்தி ஒரு நேர்மையான அதிகாரி வைத்து லோக் ஆயுக்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் தாவேக அரசு என்று கேட்டுக்கொள்கிறேன்.